தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய மீடியா பத்திரிகையாளர் ராஜீவ்காந்தி சார் இணைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். கள நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா கட்சிகளும் தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பேச்சும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய பேச்சும் ஒரு வார்த்தை போராவே மாறிட்டு வருது களத்துல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் திமுக அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் தான் நாங்கள் பண்ணுவோம். எப்போதுமே இறந்து போனவங்களை விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். ஈவன் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்போ அன்னைக்கு எம்ஜிஆரோட ஒரு செயலை ஒரு ஆட்சி பற்றி ஒரு குறை சொல்லி ஒரு கட்டுரை ஒன்று வச்சுருந்ததாகவும் அவர் இறந்துட்டார்னு சொன்ன உடனே அதை அச்சுக்கு போகிறத நிறுத்தினதாகவும் கலைஞர் பண்ணியிருக்கார். அந்த அவர்கிட்டேருந்து வந்தது நம்ம அந்த ஒரு நாகரிக அரசியலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், முந்தா நாள் ஒரு எதிர்கட்சி வேட்பாளர் மயங்கி விழுந்துட்டாரு. இளமதி சுப்பிரமணியன் எங்கள் எதிர்கட்சி வேட்பாளர் திருவிடைமருதூர் தொகுதியில் அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது மயங்கி விழுந்துட்டாங்கிறதுனால கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் எங்கள் வேட்பாளர் போய் பார்த்துட்டு வர்றாரு. கோவி செலியன் அப்படிங்கிற எங்களோட அமைச்சர் போய் பார்த்துட்டு வர்றாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அதிமுக எப்போதுமே சரி அதை கடைப்பிடிக்கிறதே இல்லை. அது ஜெயலலிதா இருந்த போதும் சரி, ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடியும் சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எதையாவது ஒன்று பண்ணி உணர்வை தூண்டி விட்டு மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான் பண்ணணும்னு அவங்க விரும்புகிறாங்க. இப்போவும் அதான் நடக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2021 எலெக்ஷனில் ஆர் ராசா, எங்களோட துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கூட்டணி உருவான விதம் பற்றி சொன்னதை எடுத்து வச்சுட்டு, ஐயோ எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, அதனால் நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பிரச்சாரம் பண்ணார், தப்பாக பிரச்சாரம் பண்ணார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் கூட ஒத்தைக்கு ஒத்த வரியா ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்லி எங்கள் தலைவரை பார்த்து கேட்டார். ஒரு ஒரு பக்குவமான ஒரு தலைவராகவே அவர் இதுவரைக்கும் நடந்துக்கவே இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும். இந்த முறையும் அப்படிதான். உதயநிதி அவர்களையும் சரி, எங்களோட முதல்வர் அவர்கள் விமர்சிக்கிறது எதுக்காகன்னா, அவருக்கு அந்த தோல்வி பயம் அப்படிங்கிறது அவர்கிட்ட தெரியுது நல்லா. அந்த பாகுபலி படத்தில் ஒரு 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 காட்சி வரும். அதாவது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறவங்க பதட்டப்பட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பேசுறதுலையும் துணை முதலமைச்சர் பேசுறதுலையும் ஒரு துளி பதட்டமோ அந்த 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 ஏதாவது ஒன்று சொல்லி இங்கே உணர்வு கிளப்பணும் அப்படிங்கிறதும் இருக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்தை பாருங்க, அவ்வளவும் ஏதோ ஒரு பதட்டத்தோடையே அவர் இன்னமும் கூட இருந்துகிட்டே இருக்காரு. அது காரணம் என்னன்னா, அவர் ஒரு இடத்துல போய் லாக் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட கரும்பு மிஷின்ல தலையை கொடுத்த மாதிரி கொண்டு போய் டெல்லியில கொண்டு போய் தலையை கொடுத்துட்டாரு. இப்போ அவரால் அதை விட்டுட்டு வெளில வர முடியாததுனால கண்டிப்பா தோத்துருவோம், பாஜக கூட கூட்டணி சேர்ந்து போய் தெரிஞ்சு போச்சு தோத்துருவோன்ட்டு. இப்போ கண்டிப்பா தோல்வி பயத்துல அவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது எப்படின்னா, பாஜக இருக்கிற அண்ணாமலை எடப்பாடியையும் எடப்பாடி தெய்வம் அப்படின்னு சொல்ற அவங்களோட தலைவர்களையும் விமர்சிச்சதை கடந்து போனவர் எடப்பாடி. அண்ணாமலை பத்தி இது வரைக்கும் அவர் ஏதாவது விமர்சிச்சிருக்காராங்கன்னு பாருங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்காரான்னு பாருங்களேன், சொல்லிருக்க மாட்டார். அதே பாஜக தலைவர்கள் ஜெயலலிதாவை ஊழல் குற்றவாளின்னு சொன்னப்போ கூட அவர் விமர்சிச்சிருக்க மாட்டார். இது எல்லாம் நடந்தது என்னன்னா, இப்போ போன வருஷம் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா இருந்தப்ப, கூட்டணி இல்லாம இருந்தப்ப நடந்தது. அப்பெல்லாம் கூட அவர் பாஜக பத்தி எந்த விதமான விமர்சனமும் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா இப்போது என்னன்னா, தோல்வி பயத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம, என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. அது அவருக்கு பெரிய ஒரு பின்னடைவை தான் போய் கொடுத்துருக்கு. ஏன்னா அதிமுக காரங்களே எதுக்கு நம்ம தலைவர் இதை பேசுறாரு? ஏன்னா தேர்தல் களம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆளுங்கட்சி இருக்கா, ஆளுங்கட்சியோட என்னென்ன 5 வருஷத்துல குறை இருக்கு, நீங்க அதை சொல்லிட்டு அந்த ஒரு நேரட்டிவா செட் பண்ணி கொண்டு போறதுதான் எப்போதுமே நடக்கும். அது அல்ல, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. ஆனா அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதலை முதல்ல ஆரம்பிச்சு அதை எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது எடப்பாடி தான். அதுக்கு பதில் தான் உதய சார் சொல்ல ஆரம்பிச்சாங்க, உதயநிதி சார் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போது அதுலயும் கொரோனா காலத்திலேயே போய் சேர்ந்திருக்கணுங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் எடப்பாடி மேல வெறுப்பை அதிகமாகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அவரே உருவாக்குறாரு. ஏன்னா கொரோனா சமயத்துல இதே எடப்பாடி கொரோனா வருது, நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னப்ப, கொரோனாலாம் வயசானவங்களுக்கு தான் வரும், அதை பத்தி நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா கடந்து போனதுலேருந்து ஆரம்பிச்சு அவர் எடப்பாடி எந்த விதமான இதுக்குமே முன்னாடி வரல.
அன்னைக்கு என்ன சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் அவங்கள விட்டு தான் எல்லாமே பேச வச்சாரு, செயல்படுத்த வச்சாரு. அவர் வந்து எந்த இடத்துலயுமே வெளியில வரல. ஆனால் நாங்க வந்து என்னன்னா தனியா ஒரு வார் ரூம் அமைச்சாங்க, டிஎம்கேல வார் ரூம் போட்டு கொரோனா சமயத்துல எவ்வளவு வேலைகள் பார்த்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்த டி நகர்ல வந்து எம்எல்ஏ அந்த ஜே அன்பழகன் அவர்கள் வந்து அரிசி மூட்டையை வந்து ஒரு பெரிய லெவல்ல அடுக்கி வச்சு தலைவரை கூட்டு போய் நலன் திட்ட உதவியெல்லாம் வழங்கினாங்க. ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் பேரிடர் காலத்துல அப்படிங்கிறதுக்கு வந்து திமுக வந்து அன்னைக்கு உதாரணமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா அரசாங்கத்தை வந்து வெகு வெகு அலட்சியமா நடத்திட்டு இருந்தாரு எடப்பாடி அவர்கள். அப்புறம் முதல்வர் அவர்கள் பதவியேற்றத்துக்கு அப்புறமா தான் கொரோனாவுக்கான சிறப்பு நிவாரண தொகை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கொரோனா வார்டுக்கே போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிர்வாகியை வந்து இப்படி சொல்றதை வந்து அதிமுக காரங்களே இப்போ வந்து ஏத்துக்கல. இப்போ திமுகவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மக்களிடையே வந்து பெருமளவு வரவேற்பு பெற்றிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. போற இடங்கள்லாம் திரு முதல்வரும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி அவங்க பண்ண சாதனைகளை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டுக்கிட்டு. இன்னொரு புறம் அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனிமத விமர்சனம், அவதூறுகள் இது மட்டுமே வந்து பண்ணப்பட்டு வருது. இது எப்படி பார்க்குறீங்க? சரி, இப்போ அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம வந்து தேர்தல் இருக்கையில் ஃப்ரிட்ஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த பணம் கொடுக்குறோம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளுக்கு வந்து ஓட்டு வந்துடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு விஷயம் தெளிவாக இருக்காங்க, யார் வந்து சொல்றதை செய்கிறாங்க அப்படின்ட்டு. யார் வந்து யாரால செய்ய முடியும், கொடுத்த வாக்குறுதியை வந்து சரியா நிறைவேற்றுறவங்க யாரு அப்படிங்கிறத வந்து கரெக்டா பாக்குறாங்க. நாங்க வந்து என்னன்னா கொடுத்த வாக்குறுதியில வந்து பெரும்பான்மையை நிறைவேற்றிட்டோம். ஒரு சில இதை வந்து நீங்க திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீட்டு விளக்கு எல்லாம் நீங்க கொண்டு வரல. நீட்டு விளக்கு எல்லாம் நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, 2024 தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சு நாங்க கூட்டணி ஆட்சியோ இல்லையோ காங்கிரஸ் அமைஞ்சிருச்சுன்னா நாங்க ப்ரெஷர் கொடுத்து நீட்டு விளக்கு கொண்டு வரோம்னு தான் நாங்க சொல்லியிருந்தோம். அதுதான் அதோட மெயின் கோர் அது. ஆனா அதை விட்டுட்டு அதுல ஒரு சில வாக்குறுதி எடுத்து வச்சு, ஏன்னா இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, நான் தஞ்சாவூர் போயிருந்தேன். அப்ப விவசாயிகள் எல்லாம் கேட்குறாங்க, விவசாயிகள் கடனை வந்து தள்ளுபடி அப்படின்ட்டு எதுவுமே நம்மளோட தேர்தல் அறிக்கையில இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், இல்லை இப்போ வந்து என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அந்த ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க, விவசாய கடனை வந்து எந்த கடனுமே தள்ளுபடின்னு நீங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் அது வந்து நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம தேடலாம். இப்ப நம்ம அவசரப்பட்டு அந்த வாக்குறுதியை கொடுக்க கூடாதுங்கிறதுனாலதான் தலைவர் அவர் கொடுக்கல அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இந்த மாதிரிதான் எங்களோட வாக்குறுதிகள் வந்து எப்படின்னா மக்கள் வந்து நம்புறாங்க. ஸ்டாலின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்புறாங்க, திமுக வந்து சொன்னா நடக்கும், நடத்தி காட்டுவாங்க அப்படின்னு நம்புறாங்க. சார், மேனிஃபெஸ்டோல இல்லாத திட்டங்களே அவ்வளவு திட்டங்கள் நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த நம்மை காக்கும் 48 இருக்கட்டும், இல்ல காலை சிற்றுண்டியா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் வந்து நாங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க திமுக. ஆனா அதிமுக வந்து சொல்றது வந்து எதுவும் நடக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவங்க ஆட்சிக்கு வந்தாதான் நடக்க போகுதுங்கிறதுனால தான் அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து மக்கள்கிட்ட ஏற்படுற செல்வாக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து எடப்பாடியால பொறுத்துக்க முடியல. நீங்க பாருங்களேன், திமுகல வந்து தலைவர் அவர்களை பிரச்சாரம் பண்றாங்க, எங்க துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்றாங்க, எங்களை துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அக்கா வந்து பிரச்சாரம் பண்றாங்க, இப்ப எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடியை தவிர வேற எந்த விதமான 2ஆம் கட்ட தலைவர்களோ வேற யாருமே அங்க பிரச்சாரம் பண்றதுக்கு இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, எடப்பாடி வந்து அதை உருவாகிறத வந்து அவர் விரும்பல. இப்ப இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள குழப்பத்தை வச்சுட்டு அவர் வந்து போராடிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ள. கட்சியை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி தோத்தா மட்டும்தான் கட்சியை காப்பாற்ற முடியும். ஜெயிச்சா பாஜக அழகா வேலுமணியோ வேற யாரோ ஒரு பொம்மையை கொண்டு தான் அங்க உட்கார வச்சுட்டு எடப்பாடியை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அதனாலதான் எடப்பாடி அந்த பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் தோற்றாகணும், ஆனா எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படிங்கிற நெருக்கடியான சிச்சுவேஷன்ல எடப்பாடி இருக்கிறதுனால இந்த மாதிரி தனிமனித தாக்குதலை வந்து இறங்குறாரு அவரு. முதல்வரும் துணை முதல்வரும் பேசும்போது டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும் தான் இங்க இந்த களம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்றத நம்மள பார்க்க முடியும். ஏன் சார் அவங்க அதிமுக பத்தி டச்சே பண்ண மாட்டாங்க? ஏன்னா இங்க வந்து பிரதான கட்சி அதிமுக தான். என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் கூட கட்சியினுடைய தலைவர் வந்து கூட்டணியோட தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது ஏன் அதிமுக விட்டு பாஜக விமர்சனம் பண்றாங்க? சார், ஓனர் தானே சார் பேச முடியும். அடிமைகள்கிட்ட பேசி என்ன சார் பிரயோஜனம்? அவங்கள வந்து விமர்சிச்சு என்ன பிரயோஜனம்? அவங்க தான் அடிமைகள்னு முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு கூட்டணி அமைறதுல கூட அவங்களால வந்து சுயமா சிந்திச்சு முடிவெடுக்க முடியல அப்படிங்கும் போது அவங்கள பத்தி நம்ம பேசுறதுங்கிறது இங்க வந்து வேஸ்ட். அதை விட இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக அப்படிங்கிற ஒண்ணு வந்து மறைமுகமா வேற கட்சிகள் மூலமா இங்க வந்தாலும் ஒரே கட்சி நமக்கான எதிரி வந்து பாஜக மட்டும்தான்.
திரும்ப திரும்ப பாஜக வந்துருங்கிறதுனால நீங்க வந்து பயமுறுத்துறீங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க பாஜக உள்ள போன்ற மாநிலங்கள் எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க. அந்த மாநிலங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதை விட தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அந்த மாநிலங்கள்ல நடக்கிற குற்ற சம்பவங்கள், அந்த மாநிலங்களோட வீழ்ச்சி எப்படி இருக்கு, அங்க வேலையில்லா திண்டாட்டம் எப்படி இருக்கு, அங்க இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் நீங்க வட இந்திய மாநிலங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் நாங்க ஏன் பாஜக வந்து வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாஜகவோட பிளான் என்னன்னா, நீங்க இந்த 5 வருஷமே எடுத்துங்களேன், தமிழ்நாட்டில் வந்து நாங்க திமுக ஆட்சி நடந்திருக்கு. ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக பாஜக போராடி நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஆனா ஒரு மாணவி இறந்து போனா அதை எப்படியாவது மத கலவரமா மாற்றணும்னு தான் ட்ரை பண்றாங்க. ஒரு திருப்பரங்குன்றம் ஒரு இஷ்யூ வந்து எப்படியாச்சும் மத கலவரம் நடத்தணும், ஏதாவது ஒரு கலவரத்தை நடத்தி தமிழ்நாட்டில் வந்து நமக்கு பேர் எடுக்கணும், பாஜக உள்ள வரணும் தான் நினைக்கிறதே தவிர மக்களோட பிரச்சனைகளுக்காக அது போராடினதே கிடையாது 5 வருஷத்துல. அதிமுகவும் அப்படிதான். எடப்பாடியும் 4 வருஷம் சும்மா இருந்துட்டு இப்ப திடீர்னு வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல, ஏதாவது சொல்லணும். அதுவும் முக்கியமா பெண்கள்கிட்ட வந்து திமுக அரசுக்கு வந்து அபரிதமான ஒரு செல்வாக்கு இருக்கு, அதை அடிக்கணுங்கிறதுக்காக நீங்க என்னன்னா பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவரோட காலத்துல எப்படி இருந்துச்சு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறத நாங்க படம் போட்டு காமிச்சிட்டோம். மக்கள் வந்து எதையுமே மறக்கல. அப்படி இருக்கும்போது நாங்க வந்து யாரை எதுக்கணும்? இப்ப பாஜக தான் எதிர்க்கணும். ஏன்னா பாஜக தான் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு அநீதி பண்ணிட்டு இருக்காங்க. நிதி ஒதுக்குறதுல பாரபட்சம். நீங்க வந்து ₹1 கொடுத்தா 29 பைசா தான் கொடுக்குறாங்க. நமக்கான பேரிடர் கால நிவாரண நிதி கூட அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அடுத்தது நீங்க வந்து தேர்தல் வந்தா மட்டும் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திருக்குறள் சொல்லிட்டு போறீங்களே தவிர அந்த பக்கம் போயிட்டு தமிழர்களை வந்து கொச்சப்படுத்துறீங்க. பிரதமரே அதை பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழரையும் தமிழர் கலாச்சாரத்தையும் மெட்ரோ கூட நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நாங்க பேசுறோம். இப்ப பாருங்க, மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. நேற்று அதே மாதிரிதான் யூஜிசியை வந்து கொண்டு வராங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து தேசிய கல்விக் கொள்கைக்கான முன்னெடுப்பாக கொண்டு வராங்க. இந்த மாதிரி மக்களை பாதிக்கிற விஷயங்களை மட்டும்தான் பாஜக பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதை நம்ம பேசணும். இந்த 5 வருஷத்துல எங்களோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சியா மட்டும் இல்லாம ஒரு சிறந்த எதிர்கட்சியாகவும் செயல்பட்டு இருக்காரு. அந்த டெல்லிக்கு எதிராக பாசிச பாஜகவுக்கு எதிராக சிறந்த எதிர்கட்சியா செயல்பட்டிருக்கிறதுனால தான் ஆல் ஓவர் இந்தியாலேயே ஸ்டாலின் அவர்களுக்கான செல்வாக்குங்கிறது அதிகமா இருக்கு. அப்போ நாம கொண்டு போக வேண்டியது வந்து தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றணும், தமிழ்நாடு வந்து இதே மாதிரி இருக்கணும், இந்த வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா ஒரே விஷயம் வந்து பாஜக தான் ஆகணும். நீங்க பாத்தீங்கன்னா போன ஒரு இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியும் சார். தெரிஞ்சும் கூட போன மாசம் வந்து மோடி என்ன சொல்றாரு, பெண்களுக்கான இலவச பயண திட்டம் வந்து ரொம்ப தப்பானது, அதனால மெட்ரோல வந்து கூட்டம் வரதில்லை அப்படிங்கிறாரு. நீங்க போய் பாருங்க, சென்னையில வந்து எந்த அளவுக்கு மெட்ரோல கூட்டம் இருக்கு, அதே சமயத்துல சென்னை பஸ்ல பெண்களோட கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த பெண்களுக்கான இலவச பயணங்கிறது அவங்களுக்கு வந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு, மாற்றத்தை கொடுத்துருக்கு. இதை வந்து அவங்களால பொறுத்துக்க முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது, முன்னேறக்கூடாது, தமிழ்நாடு வந்து அதை வச்சு வந்து பொருளாதாரத்துல முன்னேறுது, அதனால எப்படியாச்சும் பெண்கள் பயணத்தை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறத பாக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த இந்த வந்து நுணுக்கமான மக்களுக்கான முன்னேற்றம் பிளஸ் தமிழ்நாட்டுக்கான பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டங்களை எல்லாத்தையும் அடியோட பாஜக நிறுத்திடும். பாஜக வந்து அதுக்கு முற்றிலும் எதிரானது. அதனாலதான் நாங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம். ஓனரை இருக்கிறது தான் பெஸ்ட், அடிமைகளை எடுத்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி சார், முதல்வர் வந்து கடந்த சில நாட்கள் நம்ம பார்க்கும்போது மெட்ரோல ஏறி மக்களை சந்திக்கிறாரு, பொதுமக்கள் வந்து நடைபயிற்சி வந்து செஞ்சு மக்களை சந்திக்கிறாரு. அவருடைய அந்த சுறுசுறுப்பு, ஒரு தனிப்பட்ட ஆளுமையா அவருடைய செயல்கள் எப்படி பாக்குறீங்க சார்? சார், இது இப்போ ஒரு தவறான ஒரு அரசியல் ஒன்று இப்போ உருவாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதாவது ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ்ங்கிற மாதிரி பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேணாம், வீட்டிலே இருக்கலாம், ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெளில வந்து மீட்டிங்கில் வந்து எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம், என் வீட்டில் வந்து கொடியில் காய்ஞ்சிருந்த துணி கூட காய போச்சு, அதுக்கும் காரணம் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு போயிடுறாங்க சம்மந்தமே இல்லாமல். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து அதுவும் இந்த டெல்லியில் இருக்கிற சக்திகள் வந்து எப்போதும் என்ன பண்ணணும்னா, திமுக மாதிரியான மாநில சுயாட்சியை வந்து எடுத்து பேசுகிற முன்னெடுக்கிற கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்கள அழிக்கிறதுக்கு வந்து எப்போதும் என்ன பண்ணணும்னா, அழிக்கிறதுக்கோ அவங்கள தோற்கடிக்கவோ முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற இன்னொரு மாநில கட்சியை வந்து அடிமையாக்க பார்க்கும். இப்ப அதிமுக நடந்துட்டு இருக்குல்ல, இந்த அதிமுக உருவான வரலாறு அதே மாதிரிதான். எம்ஜிஆர் அவர்களை வந்து உருவாக்குனதே அவங்கதான். திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மாநில சுயாட்சியில அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியால உருவாக்கப்பட்டவர் தான் எம்ஜிஆர். பல்வேறு திரைமறைவு விஷயங்கள் அதில் நடந்துச்சு.
நம்ம வந்து பழைய ஹிஸ்ட்ரி படிச்சோம்னா அது தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து என்னன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க, அது நடக்கலை. அப்போ தான் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு நடிகரை கொண்டு வந்து முன்னாடி வச்சு அது மூலமா ஓட்டை பிரித்து சிறுபான்மையினருக்கான வாக்கு வங்கியை பிரித்து இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவர் ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றதுங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த நடிகர் வந்து வர்றது வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து மக்களுக்கு நடக்கிற எந்த விஷயத்தை பற்றியுமே கேட்காம இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லை. ஆனால் அதை பற்றி கூட ஒரு வார்த்தை வரல. ஆனால் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் எது நடந்தாலும் தமிழ் டிஎம்கேன்னு சொல்லி ஒரு குறை சொல்லி ஒரு கூட்டம் வந்து இப்போ வந்து உருவாகிட்டு இருக்கு. அந்த கூட்டம் வந்து எப்படின்னா இளைஞர்கள் வந்து தவறாக வழிநடத்தி இல்லை இது அரசியல் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸியான அரசியலுங்கிறது ரொம்ப எளிதானது அப்படிங்கிறத வந்து பழக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. மக்கள் கூட நிற்கிறதும் மக்களுக்காக போராடுறதும் மக்களுக்கு பாதிக்கப்படுற விஷயத்துக்காக குரல் கொடுக்கறதும் தான் உண்மையான அரசியல். அதுக்காக தான் நம்ம தலைவர் வந்து போராடிட்டு இருக்காரு. இந்த சமீப காலமாக மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கு போனாலும் அந்த மாவட்டத்தில் உள்ள மக்களை வந்து சந்திக்கிறாரு. அது வந்து எப்போதுமே வாக்கிங் போகும்போதா இருக்கட்டும், நீங்கள் முன்னாடியே நிறைய பார்த்துருப்பீங்க, இங்கே சென்னையிலேயே கூட வாக்கிங் போகும்போது அங்கே உள்ள மக்களை வந்து சந்திக்கிறாரு. மக்களாக நிற்கணும்னு நினைக்கிறாரு அவர் எப்போதுமே. அதுதான் ஸ்டாலின் அவர்களோட மிகப்பெரிய வெற்றி. அதை தான் அவங்களால பொறுத்துக்க முடியல. ஸ்டாலினை நீங்கள் எதிர்க்கணும்னா ஸ்டாலினோட உழைப்புல வந்து ஒரு 10% நீங்கள் போடணும்ல. அப்படி இங்கே போடுறதுக்கு வந்து யாருமே ரெடியாக இல்லைங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுல யார் வந்து ரோட்ல இறங்கி நடக்கிறான்னு பாத்தீங்கன்னா அது வந்து எங்க தலைவர் முதல்வர் மட்டும்தான். மற்ற எல்லாமே பாருங்களேன், எடப்பாடியும் ஜீப்லேன்னு தான் பிரச்சாரம் பண்ணுவார், கீழே இறங்கவே மாட்டார். மற்றவங்களும் நீங்க எடுத்துங்க, எதிர்கட்சிங்களும் யாருமே சரி கீழே இறங்கவே மாட்டாங்க. ஆனா இவர் மட்டும்தான் கீழே இறங்குறாரு, கீழே இறங்கி மக்களை போய் பார்க்குறாரு. ஸோ இது எல்லாமே வந்து திமுக வெற்றி வந்து இன்னும் சுலபமாக்குது நம்ம எடுத்துக்கலாமா? இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த சூப்பர் ஸ்டார் வாக்குறுதிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் திமுகவினுடைய வெற்றி இன்னும் வந்து எளிதாக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இந்த திமுக வெற்றிங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஏன்னா ப்ரோ இன்கம்பன்சி தான் இங்கே இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி எனப்படுகிற ஆட்சிக்கு எதிரான அலைங்கிறது எந்த விதத்துலையுமே இங்கே உருவாகலை. இருந்தாலும் கூட இந்த எஸ்ஐஆர் இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் வந்து மக்களை குழப்பி அந்த வேறு சக்திகள் மூலமாக குழப்பி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சாரத்தை வந்து நாங்கள் வந்து இன்னும் தீவிரமாக முன்னெடுக்கிறோம். திமுக மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்கான விடியல் அப்படிங்கிறது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு இதில் வந்து சின்ன சஞ்சலம் கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான முன்னெடுப்பு. ரெண்டாவது வந்து தேர்தல் பண்ணின்னு வந்துட்டாலே திமுக காரங்க வந்து ரொம்ப உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க. அதுலேயே தலைவர் வந்து கலைஞர்லாம் ஒரே நாளில் வந்து 20 மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி பேசியிருக்காரு, தொண்டையெல்லாம் புண்ணாகிற அளவுக்கு பேசியிருக்காரு. அந்த மாதிரியான இருந்து வளர்த்த இயக்கம் இது. ஆனால் இந்த இயக்கத்தோட பிரச்சாரம் இப்படி தான் இருக்கும், மக்களாக தான் இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுல தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.